சாதிக்கிற மகனை ஆதிக்கம் செய்கிற அப்பா, சொத்துக்காகவே கொலை வரைக்கும் போகிற அண்ணன் தம்பி, பரம்பரையாக பகையை வளர்க்குற பங்காளி, கூட இருந்தே காலி பண்ணுற நண்பர்கள். இந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதில் ஆம்பளை. இதில் இருக்கிற ஆண்னால தான் இன்னொரு ஆணுக்கே பிரச்சனை வருது. என்னுடைய பள்ளிக்கூடத்தில் நான் ஒரு வாசகம் எழுதி வச்சிருக்கேன் சார். முதுகுக்கு பின்னால் ஒரே ஒரு காரியம்தான் செய்ய வேண்டும், அது தட்டி கொடுப்பதா இருக்க வேண்டும் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஆனால் நிறைய அப்பாக்கள் தன்னுடைய மகனுடைய முதுகை தட்டி கொடுக்கறதுக்காக வச்சுக்கிறது இல்லை, அதை ஒரு அடிக்கிற இடமா வச்சிருக்கிறாங்க. மகன்லாம் இப்போ ஹாஸ்டலில் இருந்துட்டு அப்பாவுக்கு என்ன எழுதுறான்னா, அப்பா பணமறிய ஆவல், செலவுக்கு ரூபாய் 1000 ரூபாய் அனுப்பி நீங்கள் தான் என் அப்பா என்பதை நிரூபிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு தான் எழுதுறான். ஏன் ஹாஸ்டலுக்கு வெறுத்து போறான்னா, அப்பாவுடைய சாயல்ல தன்னுடைய மகன் இருக்கணும்னு அப்பா நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா அப்பாவுடைய ஜெராக்ஸ் காப்பி மாதிரியே மகன் இருக்கணும்னு அப்பா நினைக்கிறாரே, அது ரொம்ப தப்பு சார். சமுதாயத்துல இன்னைக்கும் சரி, என்னைக்கும் சரி, எப்பவும் சரி, ஆண்களால பெண்களுக்கு ஏற்படுற பிரச்சனை ஈஸியா வெளியில தெரிஞ்சு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஏங்க வந்திருக்கிற எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஆம்பளை பிறந்து வளர்ந்து பெரியவனாகி அவன் காதலிச்சோ காதலிக்காமலோ கல்யாணத்தை பண்ணி கட்டையில சுடுகாடு ஓவரையில இந்த பொம்பளைங்கனாலதான் இந்த ஆம்பளைகளுக்கே பிரச்சனை. காதல் கடிதம் கொடுத்து விடுறாங்கல்ல, ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் மூலமா ஒரு காதல் கடிதம் கொடுத்து விட்டானாலே அவுட்டுன்னு அர்த்தம். இவன் லெட்டரை வாங்கிட்டு போய் இவன் கையெழுத்தை போட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறான். கல்யாணம் பண்ணி ஒருத்தன் மாப்பிள்ளையா இருக்கிறான், மாப்பிள்ளைக்கு ஒருத்தன் நண்பன் வாழ்த்த போறேன் ஒரு வாழ்த்து மடலை கொண்டு போய் மாப்பிள்ளையிட்ட கொடுத்தான். மாப்பிள்ளைக்கு தலையெல்லாம் சுத்திக்கிட்டு அவனுக்கு மயக்கமே வந்துருச்சு. வாழ்த்து மடல்ல என்ன கொடுத்தான்னு நினைக்கிறீங்க? பகவத்கீதை எழுதி கொண்டு போய் கொடுத்தான். கல்யாணம் ஆகி அப்பதான் தாலி கட்டி முடிச்ச நண்பன்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். படிச்சு பார்த்தான் அந்த நண்பன் அந்த வாழ்த்து மடலை. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். சரி, அடுத்து மாப்பிள்ளை படிக்கிறான். எது இன்று உன்னுடையதோ அது நாளை வேறொருவனுடைய ஆகிறது. அப்படியே வெறுத்து போய் மயக்கமே அடுத்த வரி படிக்கிறான். அது நாளை வேறொருவனுடைய ஆகிறது. எங்கெங்கெல்லாம் போய் பிரச்சனையை பண்றாங்க. மனைவியோட சண்டையாடா, மனைவியோட கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, நீ வாடா கொஞ்சம் தீர்த்து வைடான்னா அவன் என்ன சொல்லணும்? கொண்டு போயா தீர்த்து வைக்கணுமா இல்லையா? அவன் என்ன சொல்றான்? எப்படி மாப்பிள்ளை இப்படி ஒரே ஒய்ஃபோட 10 இயர்ஸ் வாழ்ற அப்படின்னு கேட்கிறான். உனக்கு போர் அடிக்கலையா அப்படின்னு கேட்கிறான். எல்லாத்துக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போடுறாங்க, இதுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கேட்கிறான். இப்போ ஒரு நண்பன் ஒருத்தனை கெடுக்கிறதுக்காக எப்போ என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ எல்லாத்துலயும் ஒரு நண்பன் கிடைக்கிறான். அப்பாவா இருந்து மகனை கெடுக்கிறான், நண்பனா இருந்து இன்னொரு நண்பனை கெடுக்கிறான். இப்படி ஒரு ஆணால இன்னொரு ஆணுக்கு தான் பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதை எப்படி சமாளித்து வாழ்க்கையில வெற்றி பெறணும்ன்றதான் நான் சொல்ல வந்திருக்கேன். உன்னுடைய மனசுல இருக்கிற ஈகோவை விட்டு தள்ளு, பிரச்சனை தன்னால போயிடுங்க. தான்ற அகங்காரத்தை விட்டு தள்ளு. இப்ப விஞ்ஞானம் சொல்லுது, ரத்தத்துல கொழுப்படைச்சு அதனால நெஞ்சு வலி சாகிறவங்களை விட பிரச்சனைகளை மனசுல போட்டு போட்டு அழுத்திட்டு இருக்கிறதுனாலதான் சாவு அதிகமா வருதான். இதழ்களில் புன்னகை இருந்தால் இதயங்களில் ஏது பகைன்னு சொன்னார் ஒரு கவிஞர். அதனால பகை உணர்ச்சியை வளர்த்துக்காதீங்க, தன்னம்பிக்கையை மட்டும் வளர்த்து கொள்ளுங்க. பிரச்சனைகளை எதிர்நோக்குங்க, பயந்துகிட்டு ஓடாதீங்க. ஓடுனீங்கன்னா அது உங்களை துரத்திக்கிட்டு தான் வரும். எனக்கு இப்ப கல்யாணமாகி ஒரு 8 மாசம் ஆச்சு. என் பொண்டாட்டிக்கு செல்லமா ஒரு பேர் வைக்கணும்னு அம்மு குட்டின்னு பேர் வச்சு, அது 2 மாசமா என்னைய மாமா மாமானே கூப்பிட்டுட்டு இருந்தது. கூப்பிட்டு கேட்டேன், ஏன் அம்மு உனக்கு செல்லமா அம்மு குட்டின்னு பேர் வச்சிருக்கேன், எனக்கு ஏதாவது செல்லமா வச்சிருக்கியான்னு கேட்டேன். போங்க மாமா சொன்னா திட்டுவீங்க அப்படின்னு. பரவாயில்ல சொல்லு அம்மு அப்படின்னு. வேண்டாங்க மாமாச்சு. சொல்லு, நான் உனக்கு அம்மு குட்டின்னு வச்சிருக்கேன், நீ எனக்கு என்ன வச்சிருக்கீங்க? நான் கருவா குட்டின்னு வச்சிருக்கேன். ஆம்பளைகளை இப்படி மட்டம் தட்டி பேசுற பொம்பளைனாலதான் அன்னைக்கு ஆம்பளைக்கு பிரச்சனையே. ஐயா, ஒரு குழந்தை பிறந்தோன்னே அந்த குழந்தை தாயினுடைய மூச்சு காற்று படக்கூடாதுன்னு குழந்தைய தள்ளி வச்சிருப்பாங்க. இந்த உரம்பரைக்கு வர்ற பொம்பளை பண்ற ரவுசு அந்த குழந்தைய பார்த்தோன்னு சொல்லுங்க, கண்ணை பாரு அவங்க அப்பத்தாரு மாதிரியே இருக்கு, மூக்க பாரு அவங்க அத்தை மாதிரியே இருக்கு. பின்னாடி ஒருத்தர் நிப்பேன், ஏன்டா பெத்தவன் நான் இருக்கேன், என்னைய மாதிரி ஒண்ணு கூட இல்லையாடா அப்படின்னு. அதுக்கும் புள்ள கருப்பா பிறந்துருச்சுன்னா உடனே சொல்லுங்க, அவங்க அப்பனை மாதிரியே கருப்பா தானே பிறந்திருக்குது அப்படின்னு. ஒரு உரம்பரைக்கு வர்ற பொம்பளை எங்களை படுத்துற பாடு இருக்குதுங்களே,
அதுதாயா ஆம்பளைக்கு பெரிய பிரச்சனையே. ஒருத்தருக்கு கைகால் வரல, பக்கவாதம். அவர் பசங்க நல்லா படிக்கிற பயலுக. பையன் 2 நாளைக்கு முன்னாடி வந்து சொல்றியா, அப்பா ஸ்கூல்ல பீஸ் கட்டி ஆகணும், எப்படியாவது எனக்கு பணம் ரெடி பண்ணி கொடு. அவருனால சம்பாதிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஒரு வெள்ளிக்கிழமை பொம்பளை அதிகமா வரக்கூடிய ஒரு அம்மன் கோவிலுக்கு முன்னாடி போய் நிக்கிறார். கோயில முன்னாடி உட்கார்றாரு. சொல்லியே பிச்சை கேட்கிறாரு, ஏங்க என் பையனை படிக்க வைக்கணுங்க, ஏங்க என் பையனை படிக்க வைக்கணுங்க, ஏதாவது போடுங்கன்னு. காலையில 6 மணியிலிருந்து உட்கார்ந்துருக்காரு. நைட்டு 8:15 மணி. தட்டில் விழுந்த காசு எவ்வளோன்னா வெறும் 4000 ரூபா. அந்த 4000 ரூபாயை போட்டது யாருன்னா அந்த பொம்பளை கூட வந்த புருஷங்க. பொம்பளைய ஒண்ணுமே போடல. ஒரு 8 மணிக்கு அவருக்கு தொண்டையில தாகம், தண்ணி தாகம், ஒண்ணுமே முடியல. சுத்தியும் பாக்குறாரு, ஒரு குழாயி கடையே கண்ணியே எதுவுமே கிடையாது. கொஞ்சம் தூரத்துல பாக்குறாரு, ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. அதுல அந்த குடிச்சிட்டு போற அந்த வாட்டர் பாக்கெட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாக்கெட்டை ஒரு பிளாஸ்டிக் டம்ளர்ல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துறாரு. ஊத்தி குடிக்க போறப்ப ஒரு சவுண்ட், மாப்பிள அதை குடிக்காத மாப்பிள அப்படின்னு. ஒயின் ஷாப்ல இருந்து 3 பேர் ஃபுல் போதையில வர்றேன். எதுக்கு மாப்பிள இந்த தண்ணி குடிக்கிறா, ஏன்ட்ட இருக்கிற தண்ணி குடி அப்படின்னு அந்த வாட்டர் கேனை கொடுக்குறேன். அந்த பிச்சை எடுத்து ஒரு குடிச்சிட்டு அழுகிறாரு. அவன் கேட்கிறான் அந்த குடிகாரன், ஏன் மாப்பிள அழுகிற அப்படின்னு. இல்லைங்க, காலையில இருந்து பசிங்க, என் பையனு 4 நாளா பட்டினியா இருக்கிறானுங்க, ஒண்ணுமே பண்ண முடியலைங்க அப்படிங்கிறாரு. உடனே அந்த குடிகாரன் சொல்றா, டே அந்த 2 பிரியாணி பொட்டல் இருந்ததுடா மிச்சம், அதை எடுத்து மாப்பிள்ளைட்ட குடுறா அப்படிங்கிறேன். அந்த பொட்டலத்தை வாங்கிட்டு குடிகாரன் கேட்கிறேன், ஏன் மாப்பிள்ள நீ பிச்சை எடுக்கிற, சம்பாதிக்க முடியாத அவனால என்ன. இல்லைங்க கைகால் வரலைங்க, பக்கவாதம், பையனுக்கு பீஸ் கட்டணுங்க, கொஞ்சம் கூட காசே இல்லைங்க அப்படின்னு. அந்த குடியாரன் சொல்றேன், உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்கிறேன். 350 ரூபா நாளைக்கு நான் கட்டி ஆகணுங்க அப்படின்னு. இவங்கள்ட்ட இருந்த பணத்தை கலெக்ஷன் பண்ணி 500 ரூபா பணத்தை கொடுத்துட்டு சொல்றேன், மாப்பிள நாளைக்கு காலையில் நீ போய் உன் பையனுக்கு பீஸை கட்டு அப்படிங்கிறேன். அப்ப அந்த பிச்சை எடுத்தவன் சொன்னா, காலையிலிருந்து அம்மன் கோயிலுக்கு முன்னாடி உட்கார்ந்துருதுங்க, அப்ப கூட கடவுள் என் கண்ணுக்கு தெரியல, ஆனா நீங்க குடிச்சிருந்தாலும் உங்க உருவத்துல கடவுள் என் கண்ணுக்கு தெரியறான்னு சொன்னானே. அந்த ஆம்பளைக்கு இருக்கிற கருண மனசு வேற யாருக்கும் கிடையாதுயா. கடைசியா ஒண்ணு சொல்றேன், கோயிலுக்கு போற எல்லா பொம்பளைகளையும் நல்லவங்களும் கிடையாது, குடிக்கிற எல்லா ஆம்பளைகளும் கெட்டவங்களும் கிடையாது. இந்த பையன் பேரு மணிகண்டன். இவர் முசிறி அரசினர் மேல்நிலை பள்ளியிலே +2 படித்திருக்கின்றார். +2 படித்த அந்த தேர்விலே வெற்றி பெற்றிருக்கின்றார். 1200க்கு 1096 மார்க்குகள் பெற்று மணியான மார்க்கை பெற்றிருக்கிறார் இந்த மணிகண்டன். இது என்ன பெரிய பாராட்டுக்குரிய விஷயமா அப்படின்னு கேட்கலாம். ஆனா இந்த பையன் எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தார் அப்படின்றத சொல்றேன். இவங்க அப்பா ஒரு சாதாரண டீ கடை வச்சிருக்கக்கூடியவர் முத்து. அந்த முத்து என்ற ஒரு டீ கடை வச்சிருக்க ஒரு பெற்றெடுத்த ஒரு நல்ல முத்து தான் இந்த மணி. தாய் பெயர் பிச்சையம்மாள். 2 சகோதரிகள். இந்த பையன் குடும்பத்தில் மூத்த பையனா இருந்து கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறான். ஒவ்வொரு நாள் இந்த பையன் +2 தேர்வுக்கு படிக்கும்போது அவங்க அம்மா அந்த கருப்பு டீயை போட்டு தான் புள்ள ராசா நீ படிச்சு நல்லா வரணும்னு ஒவ்வொரு நாள் டீ போட்டு கொடுத்துருப்பாங்க. கொடுத்து இவரை படிக்க வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் விதி விளையாடுது, அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. படுத்த படுக்க அந்த தாய் ஆயிட்டாங்க. இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் காலையில் பரீட்சைக்காக படிச்சுக்கிட்டு எக்ஸாம் நடக்குது. அம்மாவை காலையில் போய் எழுப்பி இருக்கிறான். அம்மா கவலைப்படாமல் உனக்கு உடம்பு சௌரியமாயிடுன்னு. அவங்க அம்மா எழுப்புனா அவங்க அம்மா எழுந்திருக்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்திரிச்சவங்க அன்னைக்கு ஒரேடியாக தூங்கிட்டாங்க. பையன் கதறி அழுகுறான். அன்னைக்கு பரீட்சை. ஊரே கூடி நின்று அந்த அம்மாவை இறுதி ஊர்வலம் சவாடக்கம் பண்ணுறதுக்கா ஊரே கூடி நிற்குது. ஆனால் இந்த பையன் அந்த மனநிலையிலையும் ஒவ்வொரு நாளும் தான் அம்மாவை பார்த்து, அம்மா நான் போயிட்டு வரேன், பரீட்சைக்கு போயிட்டு வரேன், பரீட்சை எழுதி போயிட்டு வரேன்னு சொல்கிற மாதிரி அந்த அம்மா இறந்து சவமாக இருக்காங்க. அப்பையும் போய் இந்த பையன் அந்த அம்மாட்ட போய், அம்மா நான் பரீட்சை எடுத்துட்டு போயிட்டு வரேன் சொல்லிட்டுன்னு பரீட்சை எழுதிட்டு வரான். அன்னைக்கு அவன் எழுதின பரீட்சை தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதில் அவன் வாங்கின மார்க் எவ்வளோ தெரியுமா? 200க்கு 187 மார்க் வாங்கியிருக்கான். அது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு பள்ளிக்கூடத்தில் பரீட்சை எழுதி திரும்பிட்டு வந்து மொட்டை அடித்து தன்னுடைய தாய்க்கு எல்லா ஈமச்சடங்கு காரியங்கள் மட்டும் ஒவ்வொரு நாளும் பரீட்சை எழுதியிருக்கிறான். தன் தாய் படுத்து தூங்கினா அதே இடத்துல தானும் படுத்து தூங்கிட்டு தன் தாயின் நினைவோடையே போய் பரீட்சை எழுதி இந்த தேர்வில் வெற்றி பெற்று ஏன் அந்த வட்டாரத்திலே 3வது மாணவனாக, அந்த அரசு மேல்நிலை பள்ளியிலேயே முதல் மாணவனாக தன் தாயின் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று மணியாக படித்த இந்த மணிகண்டனை பாராட்ட வேண்டும். இவருடைய மேல் படிப்புக்கு உதவ வேண்டும் என்று சன் டிவியின் அரட்டை அரங்கம் நினைத்த காரணத்தால் தான் சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் சார்பில் மயில்சாமி அவர்கள் மனமு வந்து தன் கரத்தால் அவருக்கு 5000 ரூபாயை மணிகண்டனுடைய இந்த படிப்பு செலவுக்காக வாரி வழங்குகிறார்.